இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டேட்னா என்ன ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு அதெல்லாம் பேசியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், ஸ்டேட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ், ஆக்ஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட். So why do we need a state? What does it do for us? The function of the state அப்படின்னா என்னென்னலாம் பண்ணோம், ஸ்டேட் என்னென்ன பண்ணோம், ஒரு ஸ்டேட் என்னென்ன பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணும் ஞாபகம் இருக்கா? ஸ்டேட் மக்களுக்கான சேவை செய்யும். இது ஜென்ரலா சொல்லக்கூடாது. மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு. ஒரு நாடு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புற கெப்பாசிட்டி வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லைன்னா என்ன ஆயிடும், மக்கள் வந்து அனிமல்ஸ் ஆயிடுவாங்க. கரெக்டா? மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், அதுக்கு தான் போலீஸ் எல்லாம் கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கு. அவங்க வேலை செய்யறாங்களா இல்லையான்றது அப்புறம் கதை. அரசாங்க பணம், பப்ளிக் காசு கொடுத்து அவங்களை சம்பளத்துக்கு வச்சிருக்காங்க. எதுக்கு? மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். ஓகே. அப்புறம் எதுக்கு லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணும்? அது ஒரு 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 மொமெண்ட் லெட்ஸ் திங்க் தட் லா அண்ட் ஆர்டர் மிஷனரி ஸ்டேட்ல இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? லைஃப், லிபர்ட்டி, ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ் அதெல்லாம் வந்து என்ன ஆகும்? பாதிக்கப்படும். போலீஸ் இருந்தே பாதிக்கப்படுவாங்கன்னா அப்ப இல்லைன்னா என்ன ஆகும் பாருங்க. ஸோ இந்த லா அண்ட் ஆர்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னாக்கா 3 விஷயம்: போலீஸ், ஜுடிஷியல் சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சிஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சிஸ்னா என்ன? போலீஸ்னா போலீஸ், ஜுடிஷியல் சிஸ்டம்னா ஜட்ஜுங்க, கோர்ட்டு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சிஸ்னா என்ன? தாசில்தார் ஆஃபீஸ், கலெக்டர் ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஜென்சிஸ். ஓகே. ஆமா. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டோம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியை வழங்குறது. ஒரு நாடு, ஒரு ஸ்டேட் இருந்தால் நீதியை வழங்கணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு போய் ஸ்டேட்டுக்கு போனா ஸ்டேட் மஸ்ட் பி ஏபிள் டு ரிசால்வ் த டிஸ்பியூட்ஸ், பி இட் சிவில் ஆர் அதர்வைஸ். அது எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும். ஸோ இது எதுக்கு இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்? டிஸ்பியூட்ஸை வந்து ஃபேரா ஒரு ப்ராசஸ் எஸ்டாப்ளிஷ்டு பைலாம் ஃபேரா முடிவு பண்ணோம். இவன் எனக்கு பிடிச்சவன் அதனால நான் வந்து அவனுக்கு ஃபேவரா பண்ணுவோம், அப்படி கிடையாது. அதுக்கு பேர் தான் கட்ட பஞ்சாயத்து. நம்ம என்ன சொல்றோம், ஃபேர் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பேஸ்ட் ஆன் ரூல்ஸ். ஓகேவா? அப்புறம் பனிஷ் தி அஃபெண்டர்ஸ், தப்பு பண்ண தண்டிக்கிறது. அப்புறம் என்ஷூர் ஜஸ்டிஸ் இஸ் டன். இது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். நம்ம என்ன சொல்றோம், ஒரு என்னென்ன பர்பஸ், அது எப்படி பண்றாங்க, பர்பஸ், மெக்கானிசம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். கோர்ட்டு, லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ், பிரிசன். எதுக்கு தண்டிக்கிறதுனா பிரிசன்ல தூக்கி ஜெயில போடுறது, விக்டிம் கன்விட் ஆயிட்டான்னா. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ், கோர்ட் வந்து ஜஸ்டிஸ் அட்மினிஸ்டர் பண்ணும். எல்லாம் 2 சைடு எவிடன்ஸை பார்த்து, லாவை பார்த்து இது பண்ணும். ஸோ எ ஃபேர் ஜஸ்டிஸ் சிஸ்டம், ஒரு கிளீன் ஃபேர் ஜஸ்டிஸ், ஒரு நல்ல நீதி கொடுக்குற வழங்குற நிறுவனம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, மக்களுக்கு வந்து கோர்ட்டு மேல ஒரு நம்பிக்கை வரும். ஃபேர் ஜஸ்டிஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்னாக்கா அவனே பண்ணிக்குவான், அவன் பிரச்சனையை அவனே சால்வ் பண்ணிக்குவான். இப்போ நம்ம 4 வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான், போலீஸ் மதிக்கல, போலீஸ் வந்து திருடன் கூட தான் நிக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன, அவன் பாதிக்கப்பட்டான், அவனே வந்து நீதியை அவனுக்கே வழங்கிக்குவான். அவனே இப்போ ஒரு டெய்லி என்ன ஒருத்தன் அடிக்கிறான், நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன், ஆனா போலீஸ் நடவடிக்கை எடுக்கல. அப்போ என்ன ஆச்சு, இது இட்ஸ் அன் அன்ஃபேர் சிஸ்டம். அப்போ என்ன பண்ணுவேன், நான் சிஸ்டம் மேல நம்பிக்கை எனக்கு போயிடும். டெய்லி என்ன ஒருத்தன் அடிக்கிறான், அவனை நானே திருப்பி அடிச்சு சாவடிச்சிடும். ஸோ ஜஸ்டிஸ். ஸோ அதனால என்ன பண்ணணும், நார்மலா எதிர்பார்ப்பு என்ன ஸ்டேட்டுக்கு, ஜஸ்டிஸ் மஸ்ட் ஃபேரா இருக்கணும். ஒரு பணக்காரன் ஒரு ஏழை வந்தாலும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நீதி வழங்கணும். பணக்காரனுக்கு முன்னுரிமை, ஏழைக்கு முன்னுரிமை இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. ஓகே. அது மூணாவது. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்னா என்னென்ன பண்ணோம். அடுத்தது டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். ஸோ வெளிநாட்டுக்காரன் நம்ம மேல அட்டாக் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ரேஷன் செந்தூர் பண்ணி அவனை போட்டு தள்ளுவோம். டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன். இந்த நாட்டுக்கு ராணுவமே இல்லைன்னா நம்மளாம் நிம்மதியாக வாழ முடியாது, இல்லை எவன் கண்ட்ரோலுக்காவது போயிட்டு இருப்போம் எப்போ. ஸோ எப்படி பண்ணுவோம், டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷன் டு ப்ரொடெக்ட் தி ஸ்டேட் சாவர்னிட்டி அண்ட் டெரிட்டரி ஃப்ரம்
ஃபாரின் இன்வேஷன் அண்ட் த்ரெட்ஸ். வெளிநாட்டுக்காரன் நம்மளை ஆக்கிரமிக்கிறதுல இருந்து நம்ம ஆர்மி இருக்கு அதுக்கு தடுக்கிறது. இதெல்லாம் வந்து ஸ்டேட்டோட வேலைகள், அடிப்படை வேலைகள். ஓகே, ஸோ மெக்கானிசம் எப்படி பண்ணும், அதுதான் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, அடுத்தது நேஷனல் செக்யூரிட்டி வந்து பேரமௌண்ட் ஃபார் சர்வைவல். ஃபர்ஸ்ட் நேஷனல் செக்யூரிட்டி, மீதெல்லாம் அதுக்கப்புறம். ஓகே, அடுத்த ஃபங்க்ஷன் என்ன, கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. இதெல்லாம் பேசிக்னு சொல்றோம். ஒரு நாள் இன்னும் கூட நிறைய பேசிக் இருக்கலாம், அது நிறைய இருக்கு. பப்ளிக் ஹெல்த் அதெல்லாம் பேசிக் தான். அடுத்தது வந்து கலெக்ஷன் ஆஃப் ரெவென்யூ. ஸோ ஒரு நாட்டுக்கு காசு எப்படி வரும், தொழில். ஓகே, இப்போ கவர்மெண்ட் காசுன்னா எப்படி வரும்? இப்போ கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு இருக்கு, அது காசு எப்படி வரும்? அது கடன். ஜனங்க கிட்ட டாக்ஸ் வாங்குறது தான் ரெவென்யூ, வரி. ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்றோம், எப்படி டு ஃபண்ட் ஆல் ஸ்டேட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சர்வீசஸ். இப்போ கவர்மெண்ட் ரோடு போச்சுன்னா அது காசு எப்படி வரும்? நம்ம கிட்ட வாங்குற டாக்ஸ்ல தான். ஹாஸ்பிட்டல் கட்டுது, கவர்மெண்ட் காலேஜ் கட்டுது, யூனிவர்சிட்டி கட்டுதுன்னா எங்கேருந்து வரும் காசு? வரி பணம் தான். ஸோ என்ன சொல்றோம், மெக்கானிசம் எப்படி, டாக்ஸேஷன், இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம் டியூட்டிஸ் எக்ஸெட்ரா. ஸோ ரெவென்யூவே இல்லைன்னா ஒரு நாடு ஆப்ரேட்டே பண்ண முடியாது. வித்தவுட் ரெவென்யூ ஸ்டேட் கேனாட் ஆப்ரேட். ஸோ அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் என்னது, பப்ளிக் ஹெல்த். பப்ளிக் ஹெல்த்னா மருத்துவம். பப்ளிக் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படின்னாக்கா, இப்போ ஒரு நாடே வந்து சிக்கு நாடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிக்குனா எல்லாம் எவனுக்குமே உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த நாடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? எல்லாருமே சிக் பீப்புளா இருக்காங்க, அந்த நாடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்? ஆகாது இல்லையா? ஸோ பப்ளிக் ஹெல்த் வந்து ரொம்ப பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ். லைக் நேஷனல் செக்யூரிட்டி, லைக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸோ இல்லை வந்து டிஃபென்ஸ் அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அக்ரெஷனோ, அது போல பப்ளிக் ஹெல்த்தும் இஸ் ஆஃப் பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ பப்ளிக் ஹெல்த்தை நம்ம எப்படி என்ஷூர் பண்ணுது கவர்மெண்ட்னா, ப்ரொவைடிங் ஹாஸ்பிட்டல்ஸு, சானிடேஷன், டிசீஸ் கண்ட்ரோல், இதெல்லாம். ஓகே, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி. அடுத்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்டேட் எஜுகேஷன். ஸோ இப்போதான் நம்ம சொன்னோம், எஸ்டாப்ளிஷிங் ஸ்கூல்ஸு, யூனிவர்சிட்டிஸு, ப்ரமோட்டிங் லிட்ரஸி, இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. எக்கனாமிக் ரெகுலேஷனு, சொசைட்டி, சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேரு. சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் வெல்ஃபேர்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ், பென்ஷன்ஸ், ஹவுசிங்கு, பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம். அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ்னா படித்த பட்டதாரிகளுக்கு மாசம் காசு கொடுக்குறது, இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இதெல்லாம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்னா ரோடு போடுறது, ரயில்வேஸு, போர்ட்ஸு, இதெல்லாம். எக்கனாமிக் ரெகுலேஷன், என்வாயர்மெண்ட் ப்ரொடெக்ஷன், கல்ச்சரல் ப்ரமோஷன், இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஸோ இதை தாண்டியும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் ஜஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா? அப்போ ஒரு நாடுன்னு தான் இதெல்லாம் பண்ணணும். ஓகேவா? ஏதாவது டவுட் இதுல? எதுவும் இல்லையா? அடுத்தது ஸ்டேட்டு, நேஷன் அண்ட் கவர்மெண்ட். ஸ்டேட்டு, நேஷன், கவர்மெண்ட் டிஸ்டிங்ஷன் என்ன? இதுக்கு மூணு வார்த்தைக்கும் வித்தியாசம் என்ன? பேப்பர் என்ன இது? பொலிட்டிக்கல் சயின்ஸ் பேப்பர் 1 இது. நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கோம்? ஸ்டேட், பாலிடிக்ஸ் அண்ட் ஸ்டேட் படிக்கிறோம். ஸோ ஸ்டேட்னா, ஸ்டேட் வந்து இட் இஸ் a definite legal and political concept, community of people occupying a definite territory, organized under a government and possessing sovereignty. அதுதான் வந்து டெஃபினேஷன் ஆஃப் த ஸ்டேட். ஒரு டிஃபைன்டு டெரிட்டரிக்குள்ள ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி இருக்கணும்? ஆர்கனைஸ்டு அண்டர் அ கவர்மெண்ட். சொமாலியா மாதிரி கவர்மெண்ட் இல்லாம இருக்கக்கூடாது. ஒரு டெரிட்டரியில ஒரு ஏரியால ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர்கனைஸ்டு எப்படி ஒழுங்குபடுத்திருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கணும் அவங்கள ரூல் பண்ற மாதிரி. அண்ட் பொசஸிங் சாவர்னிட்டி, இறையாண்மை இருக்கணும் அவங்களுக்கு. வெளியாளு அவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இண்டிபெண்டா இருக்கணும். அதுதான் ஸ்டேட் டெஃபினேஷன். என்ன சொல்றோம்? A community of people occupying a definite territory, organized under a government, possessing sovereignty. ஓகே, ஸோ இதுல என்ன கீ ஆஸ்பெக்ட் என்ன எம்பசைஸ் பண்றோம்? லீகல் அத்தாரிட்டி, சுப்ரீம் பவர் அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி. நம்ம டெரிட்டரி எது பார்டர்னு தெரிஞ்சாதானே அந்த நம்ம இறையாண்மை எக்ஸ்டெண்ட் ஆகும். நம்மளுக்கு பார்டரே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னாக்க எப்படி நம்ம லாஸ் அப்ளை ஆவாங்க? அதனால ஃபர்ஸ்ட் நம்ம டெரிட்டோரியல் சாவரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், மற்ற நாடு கூட சண்டை போடுறோம், சைனா கூடயோ பாகிஸ்தான் கூட. எதுக்கு? டு எஸ்டாப்ளிஷ் அவர் டெரிட்டோரியல் சாவர்னிட்டி. டெரிட்டரியே அன்டிஃபைன்டா இருக்குன்னா ஹவு கேன் யூ அப்ளை யுவர் சாவர்னிட்டி? அதுதான்.
அப்புறம் சுப்ரீம் பவர். அந்த டெரிட்டரிக்குள்ள the state has to apply its supreme power either through its agencies or டைரக்டாவே. இப்போ நேஷனுக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? நேஷனுக்கும் ஸ்டேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இந்த தமிழ் ஈழம் நம்ம சொல்றோம்ல, அவங்களுக்கு டிஃபைன்டு டெரிட்டரி இன்னும் கிடையாது. இருந்தாலும் இட் இஸ் கால்ட் அஸ் அ நேஷன், குரூப் ஆஃப் பீப்புள் வித்தவுட். இதுக்கு ஸ்டேட்டுக்கு என்ன டெஃபினேஷன் சொன்னோம்னா அது மோஸ்ட்லி அப்ளை ஆகும். ஆனா அந்த ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் டெரிட்டரி அது மட்டும் எடுத்துருங்க. சொல்ற புரியுதா? ஸோ என்ன சொல்றான், குரூப் ஆஃப் பீப்புள் யுனைடெட் பை காமன் பாண்ட்ஸ் such as shared culture, language, history, ethnicity, religion or collective sense of identity and shared identity. அடையாளம், shared identity. It's primarily a psychological or cultural concept. ஒரு சைக்கலாஜிக்கல் கான்செப்ட். அவங்களுக்கு ஒரு டெரிட்டரி கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டிபெட்டியன்ஸ், சைனால இருந்து தப்பிச்சு வந்த டிபெட்ஸுக்கு அவங்க ஒரு நேஷன். அந்த மக்கள் அவங்க ஆக்சுவலி அவங்களுக்கு டெரிட்டரி கிடையாது. இந்தியாவுக்குள்ள தர்மசாலாலாம் அங்கங்க இருக்காங்க. அவங்க நார்த்தில் இங்கே கொடைக்கானல்ல ஊட்டிலாம் இருப்பாங்க டிபெட்டியன்ஸ். ஸோ அவங்களுக்கு தனி நாடு கிடையாது. ஐ மீன் ஸ்டேட்னு சொல்ல முடியாது. பட் தே ஸ்டில் கால்ட் அஸ் நேஷன். புரியுதா? சொல்ற புரியுதா? இப்போ அம்பத்தூர்ல ஒரு 1000 பேர் அவங்க வேற ஒரு நாட்டில், அம்பத்தூர் ஒரு நாடுன்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்னொரு நாடு ஆக்கிரமிச்சு அவங்கள வெளியே தள்ளிடுச்சு. இப்போ அவங்க வெளியே வேற எங்கேயோ திண்டிவனத்துல போயிருக்காங்கன்னா அந்த ஒரு 1000 பேர் அவங்க ஒரு நேஷன். அவங்களுக்கும் டெரிட்டரி இல்லை இப்போ. ஆனா தே ஆர் கனெக்டட் பை ஷேர்ட் ஐடென்டிட்டி. அந்த ஒரு இதான் இன அடையாளம் அப்படி சொல்லுவோம் இல்லையா, நில அடையாளம், அந்த அடையாளத்தோடு இருக்காங்க. தே ஆர் கால்ட் அஸ் அ நேஷன் பட் நாட் ஸ்டேட். ஸோ என்ன டிஃபரன்ஸ் இதுல நேஷனுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு கேள்வி வந்தா எழுதணும். நேஷன்ல என்னென்ன இருக்கும், ஸ்டேட்ல என்னென்ன இருக்கும் சொல்லுங்க. நேஷன், ஆல் நேஷன்ஸ் கேன் பி ஆல் ஸ்டேட்ஸ் கேன் பி நேஷன் பட் நாட் ஆல் நேஷன்ஸ் கேன் பி ஸ்டேட். புரியுதா? எல்லா ஸ்டேட்டுமே பை டிஃபால்ட் நேஷன் தான். கரெக்டா இல்லையா? எப்படி சொல்றேன் சொல்லுங்க. ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்? ஆல் நேஷன்ஸ் ஆர் ஆல் ஸ்டேட்ஸ் ஆர் ஆல்ரெடி நேஷன்ஸ் பட் நாட் ஆல் நேஷன்ஸ் ஆர் ஸ்டேட்ஸ். ஏன்னா நேஷனுக்கு என்னென்ன இருக்காது, ஆர்கனைஸ்ட் கவர்மெண்ட் இருக்காது, டிஃபைன்டு டெரிட்டரி இருக்காது. இட் இஸ் ஜஸ்ட் அ ஷேர்ட் அண்ட் காமன் ஐடென்டிட்டி. ஓகே, அடுத்தது கவர்மெண்ட். கவர்மெண்ட்னா என்ன? Definition of government: the practical agency or machinery through which the state expresses its will, enacts laws, enforces them and manages public affairs. The government ஒரு ஏஜென்சி மாதிரி, where people elect a group of people to rule them, to regulate their affairs. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணும்? த்ரூ இட்ஸ் நிறைய ஆர்ம்ஸ் இருக்கு இல்லையா, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, இந்த மாதிரி நிறைய ஆர்ம்ஸ் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இப்போ நான் யாருக்காவது ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணால் என்ன பண்ணும்? பார்லிமெண்ட்டும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல என்ன பண்ணும்? சட்டம் பாஸ் பண்ணும். தனியால் உட்காந்து லா பாஸ் பண்ண முடியாது. அப்போ ஜுடிஷியரி, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்னா கோர்ட்ஸ் இருக்கு, ஜுடிஷியரி இருக்கு, கோர்ட்ஸ் இருக்கு. ஓகே, எக்ஸிக்யூட்டிவ்னா யாரு? கலெக்டர். இவங்கெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் போடுற ஆர்டர்ஸ், போடுற லாஸ் எக்ஸிக்யூட்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன். அவ்வளவுதான். ஓகே, இவங்கள ஆர்ம்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இல்ல எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே, த கவர்மெண்ட் இஸ் பார்ட் ஆஃப் த ஸ்டேட். கவர்மெண்ட் இஸ் டூல் யூஸ்டு பை த ஸ்டேட். த ஸ்டேட் இஸ் ப்ராடர் தென் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்ன்றது டெம்பரரி தான். எப்படி சொல்றான்? இப்போ இன்னைக்கு ஒரு கட்சி கவர்மெண்ட்ல இருக்குன்னா தூக்கி போட்டா இன்னொரு கட்சி வரும். ஆனா ஸ்டேட் பர்மனண்டா இருக்கும். கரெக்டா? எவன் இல்லைன்னா கூட எவன் போனாலும் இன்னொருத்தன் வரும். ஆனா ஸ்டேட்ன்றது பர்மனண்டா இருக்கும். இவன் போயிட்டா ஸ்டேட்டும் போயிடும்னு கிடையாது. கரெக்டா? எல்லாம் பேசிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ். இதெல்லாம் சிஸ்டம் அப்படியே வரும். நாடு அப்படியே இருக்கும். தனி மனுஷன் கட்சிகள் காணாம போயிடலாம். நாடு அப்படியே இருக்கும். கான்செப்ட் இதுதான். ஓகே, ஸோ நம்ம வித் திஸ் நம்ம பேப்பர் 1 யூனிட் 1ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டை மட்டும் முடிச்சிட்டோம். மொத்தம் 12 யூனிட் இருக்கு.
ஸ்டேட்ன்ற டெஃபினேஷன் நம்ம முடிச்சிட்டோம். இதுக்கு நம்ம ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று, அதாவது ஒரு டெஸ்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். இது வரைக்கும் நம்ம மூணாவது செஷன் இது கரெக்டா? ஸோ 3வது செஷன் முடிஞ்சு. ஸோ இதோட முடியுது. அடுத்தது யூனிட் 2 போயிடலாம். ஓகேவா? புரியுதா? புரியுது. ம் படிக்கணும். சரி, ஓகே, டன்.